எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் பீப்புள் ரொம்ப நாள் கழிச்சுட்டு நான் மீட் பண்ணுறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி இங்கே வந்து இன்டீரியர்ஸ் பை டெக்ஸ் அவங்களோட இந்த வெஞ்சருக்காக நாங்கள் வந்திருக்கோம். வி ஃபீல் ஸோ ஹாப்பி பிகாஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ரொம்ப நீடடான ஒரு விஷயம். ஒரு புது வீடு வாங்கும்போது எங்கே போனோம், ஏன்னா நாங்களும் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். வந்து கரெக்டான ஆள்கிட்ட போகாமல் இன்டீரியர்ஸ் பண்ணும்போது அது ஒரு 1 இயர் 2 இயர்லேயே வந்து அது எக்ஸ்பயர் ஆகி இல்லைன்னா அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து திருப்பி அதை வந்து ரினோவேட் பண்ணுறதுக்கு நம்ம அவங்கக்கிட்ட போகும்போது அந்த சர்வீஸ் அவைலபிளாக இருக்காது. திரும்ப நம்ம இன்னொருத்தங்களை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸாக நாங்கள் இதை வந்து எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது. அது வெளியில் நாங்கள் சொல்கிறது இல்லைன்னா கூட பட் இது ஒரு பயங்கர ஸ்ட்ரகிளாக இருக்குது. பட் இதுக்கான ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் தான் இன்டீரியர்ஸ் பை டெக்ஸ். பிகாஸ் அவங்களோட டிசைன்ஸ் ஆகட்டும், அவங்களோட மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், அவங்க அந்த சர்வீஸை பற்றி சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அதோட வாரண்டி கேரண்டி எவ்ரிதிங் வந்து எல்லா ஃபேமிலிக்கும் ரொம்ப நீட்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ டெஃபினெட்லி இவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. லைக் வந்து ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு ஃபேமிலி ஒரு குட்டி வீடு எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வெஞ்சர் இங்கே ஸ்டார்ட் பண்ணதுக்கு அவங்களுக்கு என்னோட விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா நம்ம எல்லாருக்கும் வணக்கம். இன்டீரியர்ஸ் பை டெக்ஸில் வந்து இன்றைக்கி அந்த வெஞ்சர் ரிப்பன் கட்டு லான்ச் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் வீடு வாங்கும்போது ரொம்ப முக்கியமான இன்றைய சூழ்நிலையில் வந்து இன்டீரியர்ஸ் வந்து கலர் காம்பினேஷனும் வீட்டில் பட்ஜெட்டில் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து சாதாரண நபர்களாக இருக்கும்போதே ரொம்ப பெரிய பெரிய விஷயம். ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது நீங்கள் எல்லாமே டைம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து யார்கிட்ட கொடுக்குறீங்க, எதை பார்த்து கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வி வந்து இருக்குது. அது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் முதல்ல உள்ளே வரும்போது எப்படின்னா ஒரு இன்டீரியரோட கலெக்ஷனுக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஒரு வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி அந்த எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, டெக்ஸில் அது எக்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொன்னாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. உண்மையிலே அதில் ஒரு கிச்சன் ஒரு இடத்துக்கு போகும்போது நான் என் வீட்டோட கிச்சனை பார்த்த மாதிரி என் கிச்சன் விளாண்டா இது எப்போ இதில் பண்ணிங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஐடியாஸில் இதுலேருந்து நம்ம ஒருத்தருக்கு ஐடியா கொடுக்கறத விட இவங்ககிட்ட நிறைய ஐடியாஸ் நம்ம வாங்கிட்டு ப்ரெஷர் இல்லாமல் ஒரு வீட்டை இன்டீரியர் பண்ணுறதுல எல்லா விதத்திலும் லிவிங் ஏரியா, பெட்ரூம், கிட்ஸோட விஷயங்கள், ஆஃபீஸ் செட்டப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது உண்மையால் ஒரு நல்ல லான்ச். உண்மையால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் முடித்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸை சந்திச்சு நல்ல ஒரு லான்ச்சில் வந்ததுக்கு இவங்களுக்கு மிஸ்டர் குமார் அண்ட் வைஷாலி இவங்க 2 பேருக்கும் இந்த இன்டீரியர் டெக்ஸுக்கும் ஜான் ப்ரோக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வர்த் செலவு பண்ணுறதுல வர்த். ஷூர். தேங்க்யூ. ஸோ ஹலோ எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஐ பின் சீயிங் யூ ஆன் ஸ்க்ரீன், ரைட்? ஐ நோ வாட் லெவல் ஆஃப் என்டியூரன்ஸ் இட் டேக்ஸ் டு ஸ்டே இன் பிக் பாஸ் ஹவுஸ். அங்கே இருந்து ஒரு விஷயத்தை there will be a lot of ups and downs, right? அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அவ்வளோ நாள் என்டியூரன்ஸோடு இருந்துட்டு வந்தது வந்து இட்ஸ் அ வெரி மேசிவ் திங். ஸோ இப்போ வந்து ஹேவிங் தெம் ஹியர், வை சாண்ட்ரா அண்ட் பிரஜின் ஹியர் இஸ் பிகாஸ் இப்போ இந்த இன்டீரியர் ஜேர்னியுமே இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் என்டியூரன்ஸ் டு deliver it perfectly. இப்போ வந்து no, I actually wanted to tell this ஏன்னா from the start there is a lot of things that one has to go through when they are doing their home. இது வந்து ஹோம் ஓனராக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களோட இன்டீரியர் டிசைனர், இல்லை அந்த இன்டீரியர் கம்பெனியாக இருக்கட்டும், இட்ஸ் நாட் அ ஒன் திங். நம்ம ஒரு வாட்டி போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வர மாதிரி கிடையாது. இட்ஸ் அ லாங் ஜேர்னி, இட்ஸ் அ லாங் ப்ராசஸ் அண்ட் both of the people should be comfortable. நம்ம கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா ஒருத்தவங்க கூட 3 மாதம் 2 மாதம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முடியாது நம்மளால். ஸோ அப்படி இருக்கும்பொழுது வாட் வி ஆர், ஸோ மீ அண்ட் நந்தா ஹவ் பின் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் ஆல்மோஸ்ட் 11 years now. So what we wanted to do in this Interiors by Dex is we wanted to ensure the experience. So this Dex stands for Design, Execute and Experience. So we wanted to ensure your design and execution process, the experience is so seamless and nice. அதுக்காக தான் மெயினாக இது டிசைன் இஸ் எனிவேஸ் ஆர் ஃபோர்டே. நீங்கள் இதில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். பட் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம், எவ்வளோ சீம்லெஸ்ஸாக பண்ணுறோம், அவங்க பண்ணுறவங்களுக்கு அது ஒரு வேலையாகவே தெரியக்கூடாது. தே ஷுட் என்ஜாய் த ப்ராசஸ். நம்ம எப்படி ஒரு ஷாப்பிங் போகும்போது ஒரு ஜாலியாக போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இன்டீரியர்ஸ் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரொம்ப ஜாலியாக போகணும் அப்படிங்கிறது தான். So we hope we will definitely give it to a lot of homeowners that we are wanting to give it to. We both have together handed over 100+ homes already. இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ட்டு we are expecting. So thank you all for your support. நீங்கள் பேசுங்க சார். Hi all.
First of all, thank you, sir, ma'am, for joining here. So, like, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் மேமோட பர்சிஸ்டன்ஸ் லெவல் வந்து லைக் மைண்ட் ப்ளோயிங் இன் பிக் பாஸ். ஸோ லைக் வி சி லைக் பிக் பாஸ்க்குள்ளே வீட்டுக்குள்ளே போகணுன்னா சம்மன் நீட்ஸ் லைக் இமென்ஸ் கான்ஃபிடென்ஸ். வை? பிகாஸ் லைக் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே தாண்டி வரணும். ஸோ தட் இஸ் ஹவ் வி ஹவ் டிசைன் ஹியர் டெக்ஸ் ஆல்சோ. லைக் it's very transparent over here and we are accountable at each and every stage. So that is what basically means for Dex is it's design, execute and experience. The experience in each and every step will be very transparent in terms of the costing, in terms of the process. So like please everybody support us. Yeah. And one more thing, we are counting on to open another branch in another within 1 year. That's our timeline. So all of you please do support us. கூப்பிட காரணம் என்ன? ஏன்னா வந்து பிக் பாஸ் 9ல ஃபேமிலிலாம் 2 பேர் தான், அதனால தான் அவங்க கூப்பிட்டீங்களா? ஒரு விஷயத்தில் இருக்கலாம். ஏன்னா கப்பல் வந்து இன்டீரியர்ஸ்க்கு வந்து தே நோ லைக் ஒருத்தங்க ஒரு பேலன்ஸ் ஃபைன் பண்ணுவாங்க. அவங்க ஒரு மேலுக்கு ஒன்று பிடிச்சிருக்கும், ஃபீமேல். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலுமே மேல் அண்ட் ஃபீமேல் வார்ட்ரோப். ஸோ யூ வுட் ஹவ் டிசைன்ட் எவ்ரி திங். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொன்ன மாதிரி தே கனெக்ட் அ லாட் வித் அஸ். ஸோ அவங்க வந்து எங்கள் கூட நிறைய கனெக்ட் பண்ணி அவங்களோட ஜேர்னியாக இருக்கட்டும், அவங்க தேல் அண்டர்ஸ்டாண்ட் அ லாட். இப்போ அவங்க சொன்னாங்களே 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடு பண்ணியிருந்தோம் அது. ஸோ தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் திஸ் இஸ் ஆல் அபவுட். ஸோ ஒரு சீஃப் கெஸ்ட்ன்னு இருக்கவங்க வந்து வி வாண்ட் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் திஸ் இஸ் அண்ட் தென் டூ இட். ஸோ இட் வில் ஆட் அ மோர் வேல்யூ டு அஸ். உள்ள வந்து பார்த்து என்ன சொன்னாங்க? என்ன ஏதாவது ஸ்பெஷலாக அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. மேம் வந்து இன்டீரியர்ஸில் எங்ககிட்ட அட்வைஸ் கேட்டிருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கொடுக்கல அவங்க வாங்கிக்கிட்டேன். அவங்க வந்து and I'm very happy to support them. So that's I've told her that we'll catch up immediately after this. So கண்டிப்பாக அவங்களோட வீடாக இருக்கட்டும், anybody's home, we are just going to make sure that all our suggestions, all our expertise will be there. Not just me or Nanda, there's an whole entire team that's behind this. ஒரு 20-member team வந்து ஆல்ரெடி இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து they are all experts in doing whatever they are doing. So பேபிஸ் ரூம் பார்த்து என்ன சொன்னாங்க? ஏன்னா வந்து பிக் பாஸ் ஃபுல்லாக பேபிஸ் பற்றி தான் பேசியிருந்தாங்க.